ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான வேலையை பற்றின தகவல் தான் பார்க்க போகிறோம். அதாவது மத்திய அரசு பள்ளிகளில் உங்களுக்கான வேலையை அறிவிச்சிருக்காங்க. இப்போ அந்த வேலைக்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், இதுக்கு தேவையான எலிஜிபிலிட்டி என்ன, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, அதாவது மத்திய அரசனுடைய ஏகலைவ மாதிரி குடியிருப்பு பள்ளியில் வேலையை அறிவிச்சிருக்காங்க. ஏகலை மாடல் ரெசிடென்ஷியல் ஸ்கூல் பார்த்தா ஆஃபர் பண்ணுறாங்க. இது இந்தியா முழுக்க பார்த்தா இந்த ஸ்கூல் இருக்குது. அதாவது ட்ரைபல் ஸ்டூடெண்ட் இருக்காங்க பாருங்கள், எஸ்டி பிரிவினர், அவங்களுக்கான ஒரு ஸ்கூலாக தான் இதை நடத்துகிறாங்க. இந்தியா முழுக்க இந்த ஸ்கூல் இருக்குது. இப்போது இங்கேருந்து தான் உங்களுக்கான ஒரு வேலையை அறிவிச்சிருக்காங்க. ஸோ நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ எப்போ நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணலாம் அப்படின்னா 23/10/2025 ஸோ உங்களுக்கு லாஸ்ட் தேதி அந்த மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க, நோட் பண்ணிக்கோங்க. அப் டு 23/10/2025 வரைக்கும் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அதேமாரி எக்ஸாமினேஷன் ஃபீஸ் பற்றிலாம் கொடுத்துருக்காங்க. யார் யாருக்கு எவ்வளோ எக்ஸாமினேஷன் ஃபீஸ் அதை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. இதிலே கொடுத்துருக்காங்க என்னமான எக்ஸாம் ஃபீஸ் அப்படின்றத. ஃபார் ஃபீமேல் எஸ்சி எஸ்டி பிடபிள்யூ கேட்டகரிக்கு பார்த்தா அப்ளிகேஷன் ஃபீஸ் கிடையாது, ஒன்லி ப்ராசஸிங் ஃபீஸ் மட்டும் 500 ரூபாய் வாங்குறாங்க. இதுவே பார்த்தீங்க அப்படின்னா அதர் தென் ஃபீமேலாக இருக்கவங்க எஸ்சி எஸ்டிக்கு பாருங்கள், மீதி இருக்கவங்க அதாவது பெண்களை தவிர்த்து எஸ்சி எஸ்டி பிரிவினை தவிர்த்து மீதி இருக்காங்க பாருங்கள், ஜென்ரல் ஓபிசி, அவங்க அப்ளிகேஷன் ஃபீஸ் 2000 ரூபாய், ப்ராசஸிங் 500 ரூபாய். அந்த மாதிரி பிரின்சிபலுக்கு பார்த்தா 2500 அப்ளிகேஷன் ஃபீஸும், பிஜிடி மற்றும் டிஜிடி ஆசிரியர்களுக்கு 2000 ரூபாய், நான் டீச்சிங் ஸ்டாஃபுக்கு 1500 ரூபாய் ஃபீஸும் நீங்கள் பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் Tier 1 Tier 2 2 எக்ஸாமினேஷன் வைக்கிறாங்க, அதையும் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ மற்ற இன்ஃபர்மேஷன்ஸ் என்னமான வேக்கன்சியை பொறுத்த வரைக்கும் டோட்டலாக உங்களுக்கு 7267 வேக்கன்சி பார்த்தா கொடுத்துருக்காங்க. நல்ல வேக்கன்சி தான், இதிலே மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஸோ பிரின்சிபலுக்கு 225 வேக்கன்சியும், பிஜிடி ஆசிரியர்களுக்கு 1460 வேக்கன்சியும், டிஜிடி ஆசிரியருக்கு 3962 வேக்கன்சியும், ஃபீமேல் ஸ்டாஃப் நர்ஸு 550, ஹாஸ்டல் வார்டன் 635 வேக்கன்சி, அக்கௌண்டன்ட் 61 வேக்கன்சி, ஜூனியர் செக்ரட்டரி அசிஸ்டண்ட்டுக்கு 228 வேக்கன்சி, லேப் அண்டர் 146, டோட்டலாக 7267 வேக்கன்சி கிட்ட கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி ஒவ்வொன்றா இப்போ பிரின்சிபலுக்கு அப்படின்னா ரிசர்வேஷன் அடிப்படையில் ஜென்ரலுக்கு எவ்வளோ, ஓபிசிக்கு எவ்வளோ, அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் போஸ்ட் கிராஜுவேட் டீச்சர் கேட்டிருக்காங்க. போஸ்ட் கிராஜுவேட் டீச்சர்லேயே பாருங்கள், இங்கிலீஷ் கொடுத்துருக்காங்க, ஹிந்தி, மேக்ஸ், கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸ், பயாலஜி, ஹிஸ்ட்ரி, ஜாகிரஃபி, காமர்ஸ், எக்கனாமிக், கம்ப்யூட்டர் சயின்ஸ் போன்ற 11 சப்ஜெக்ட் கொடுத்துருக்காங்க. இந்த 11 சப்ஜெக்ட் நீங்கள் பிஜி கிராஜுவேட் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அப்ளை பண்ணலாம். அதேமாரி ட்ரைனடு கிராஜுவேட் டீச்சர் கேட்டிருக்காங்க. ஹிந்தி, இங்கிலீஷ், மேக்ஸு, சோஷியல் ஸ்டடீஸ், சயின்ஸு, கம்ப்யூட்டர் சயின்ஸ், இதில் ஒரு 6 சப்ஜெக்ட் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ட்ரைனடு கிராஜுவேட் டீச்சர் ரீஜனல் லாங்குவேஜ், உங்கள் சொந்த லாங்குவேஜ், தமிழ் இருக்கான்னு தெரிய வரல. ஸோ இதில் பாருங்கள், இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க, இல்லை தமிழ் கிடையாது, ரீஜனல் லாங்குவேஜில். அதுக்கப்புறம் பாருங்கள், இதில் பிஸ்னஸ் கேட்டகரி, மியூசிக், ஆர்ட்டு, ஆர்டிஸ்ட்டு போன்ற லைப்ரரியன் போன்றதும் கொடுத்துருக்காங்க. நான் டீச்சிங் போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ஹாஸ்டல் வார்டன், ஃபீமேல் ஸ்டாஃப் நர்ஸு, அக்கௌண்டன்ட்டு அந்தமாரி கொடுத்துருக்காங்க. வேக்கன்சி என்ன அதை பற்றி நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு அப்ளை பண்ண பாருங்கள். அதுக்கடுத்து முக்கியமான இன்ஃபர்மேஷன் கல்வி தகுதிங்க. அதுக்கப்புறம் சேலரி பற்றி கொடுத்துருக்காங்க. சேலரியை பொறுத்த வரைக்கும் பிரின்சிபலுக்கு ஸ்டார்டிங்கில் 78,800 ரூபாய் கொடுக்குறாங்க. போஸ்ட் கிராஜுவேட் டீச்சருக்கு 47,600 ரூபாய், ட்ரைனடு கிராஜுவேட் டீச்சருக்கு 44,900 ரூபாய், லைப்ரரியனுக்கு 44,000 ரூபாய், ஆர்ட், மியூசிக், அந்த ஃபிசிக்கல் எஜுகேஷனுக்கு 44,900 ரூபாய், ஃபீமேல் ஸ்டாஃபுக்கு 29,200 ரூபாய், ஹாஸ்டல் வார்டனுக்கும் அதே மாதிரி தான், அக்கௌண்டன்ட்டுக்கு 35,000 ரூபாய், ஜூனியர் செக்ரட்டரி அசிஸ்டண்ட்டுக்கு 19,000 ரூபாய், லேப் அட்டன்ட்டுக்கு 18,000 ரூபாய், அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு மற்றபடி குவாலிஃபிகேஷன்ஸ் என்ன அப்படின்றத செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்த கட்டமாக எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் ப்ரிலிம் எக்ஸாமினேஷன், மெயின் எக்ஸாமினேஷன்லாம் வைக்கிறாங்க. எல்லாத்துக்குமே என்னமான எக்ஸாம் ப்ராசஸ் இருக்க போகுது அப்படின்னு செக் பண்ணி பார்த்துட்டு எக்ஸாம் அட்டன் பண்ண பாருங்கள். எக்ஸாமுக்கான லாங்குவேஜை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தமிழில் இல்லை, இங்கிலீஷில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ 1 by 1 செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் கல்வி தகுதியும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், கல்வி தகுதி பிரின்சிபலுக்கு 50 வயசுக்குள்ளே இருக்கவங்க, குவாலிஃபிகேஷன் மாஸ்டர் டிகிரி முடிச்சிருக்கும், கூடவே பிஎட் கேட்டிருக்காங்க, அல்லது 3 இயருக்கான இன்டர்நெட் பிஎட் முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். எக்ஸ்பீரியன்ஸும் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், உங்களுக்கு மற்ற கேட்டகரி, அதாவது அந்த போஸ்ட் கிராஜுவேட் டீச்சருக்கு 1 by 1 கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஒவ்வொன்றுத்துக்கும் இதிலே கொடுத்துருக்காங்க 40 வயசுக்குள்ளே இருக்கணும். அதாவது பிஜிடியில் ஒவ்வொரு பதவிக்கு ஏற்ற மாதிரி இந்தந்த ஸ்டாஃப் இந்தந்த இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ பிஎட் முடித்தவங்க அப்ளை பண்ணலாங்க. பிஜிடிக்கான டீச்சருக்கு இதிலே கொடுத்துருக்காங்க. பிஜிடிக்கு போஸ்ட் கிராஜுவேட் சம்மந்தப்பட்ட அந்த கோர்ஸில் முடிச்சிருக்கணும் பிஜி,
பிஎட் முடிச்சிருந்தவங்க கூடவே போஸ்ட் கிராஜுவேட் கேட்டிருக்காங்க. மாஸ்டர் டிகிரி முடிச்சுட்டு பிஎட் முடித்தவங்க அப்ளை பண்ணலாம் சம்மந்தப்பட்ட டிகிரியில். ஓகே, அதே மாதிரி தான் ட்ரைனடு கிராஜுவேட் டீச்சர், அந்த ட்ரைனடு டிகிரி நார்மல் பேச்சுலர் டிகிரி முடிச்சுட்டு பிஎட் முடித்தவங்க அப்ளை பண்ணலாங்க. நோட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட கல்வி தகுதி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம். நல்ல ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிங்க, மிஸ் பண்ணாத அப்ளை பண்ண பாருங்கள். ஒரு சில பதவிக்கு வந்து பார்த்தா 10th அப்ளை பண்ணலாம். அதாவது லேப் அட்டண்டனுக்கு வந்து 10th முடிச்சுட்டு சம்மந்தப்பட்ட சர்டிஃபிகேட் கோர்ஸ் முடித்தவங்க அப்ளை பண்ணுங்கள். ஜூனியர் செகண்டரி அசிஸ்டண்ட்டுக்கு 12th வந்து பாஸ் பண்ணால் போதுமானது. கூடவே டைப்பிங் வந்து கேட்டிருக்காங்க. அக்கௌண்டண்ட்டுக்கு வந்து பார்த்தா பேச்சுலர் டிகிரி முடிச்சிருக்கணும். அதேமாரி அந்த பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் தான் எலிஜிபிள் அப்படின்றதையும் சொல்லிட்டாங்க. ஸோ இதாங்க இன்ஃபர்மேஷன். செக் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள். நல்ல ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி. லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துறேன். கடைசி தேதி 23/10/2025. அதுக்குள்ளே அப்ளை பண்ணிக்கோங்க. ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இந்த பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டுமல்ல இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.